ஏனென்றால் நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த பாவங்கள் தொடர்ந்து உங்களை பின்பற்றி வராது. தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டீர்களானால் அந்த பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்காது. ரகசிய பாவங்களில் ஈடுபடுகிறவர்கள் இப்படிப்பட்ட காயங்களிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு அருமையான அடுத்த குறிப்பை நாம் பார்க்கிறோம். wounds of loss of redemption, மதிப்பை இழந்ததினால் ஏற்படுகிற காயங்கள். ஒரு சிலர் நல்ல பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்திருப்பார்கள். பிசினஸ்ல நஷ்டம், ஓஹோ என்று வாழ்ந்தவர்கள் திடீர்னு ஒன்றுமில்லாமல் ஓட்டாண்டியாய் நடுரோட்டுக்கு வருகிற அந்த நிலை வந்துவிடும். அப்படி வரும்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? காயப்படுகிற நிலைகள் வந்து விடுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மதிப்பை எழுந்ததனால் உண்டாகிற காயம். மிகப்பெரிய ஊழியக்காரர்களாய் தெய்வ மனிதர்களாய் பயன்படுத்தப்பட்டவர்கள் பின்மாற்றத்தினாலே விழுந்து விடும்போது அவர்கள் உள்ளத்திலே காயங்கள் ஏற்படுகிறது. காயங்கள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் மதிப்பை இழப்பது நிமித்தமாய் பணக்காரர்களாய் வாழ்ந்தவர்கள் ஒரே நாளிலே ஓட்டாண்டியாய் பிச்சைக்காரர்கள் நிலைமைக்கு வரும்போது அப்படிப்பட்ட காயங்கள் உண்டாகிறது. ஊழியத்தின் பாதியில காயங்கள் ஏற்படுகிறது. உயர்ந்த நிலை. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என்னைக்கும் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருந்த நாங்க இப்ப கஞ்சி குடிக்கிற நிலைக்கு வந்துட்டோம். கஞ்சி குடிக்கிற நிலையிலிருந்து பிரியாணி சாப்பிடுற நிலைக்கு வந்துடலாம். நல்ல நிலையில வாழ்ந்துட்டு ஒரு நாளும் கஷ்டப்படுற நிலைமைக்கு வரக்கூடாது. அப்படி வந்துட்டா அந்த மதிப்பை இழந்தது நிமித்தமாய் ஏறி உட்கார்ந்த கார்ல உட்கார்ந்த உடனே திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு, ரஜ கஜ துரகபதாதிகளோடு ஒரு காலத்தில் அப்படி மனிதர்களோட பெரிய மதிப்பாய் வாழ்ந்தவர்கள் ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விட்டால் அவருடைய இருதயம் காயப்படும். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு காயம் கூட உண்டு. அது என்ன காயம் என்று சொன்னால் டீப் wounds of heart, இதயத்தில் ஆழத்தில் ஏற்படுகிற காயம். அது என்ன பாஸ்டர் ஆழத்தில் ஏற்படுகிற காயம் என்று சொன்னால், சில நேரங்களிலே கண் முன்னமே அவருடைய குடும்பம் சிதைந்து போவது உண்டு. நான் அயல் தேசங்களுக்கு போகும்போது நான் இலங்கை தேசத்திலே ஒரு குடும்பத்தினரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், ஐயா எங்களுடைய ராணுவத்தினர்கள் வந்து எங்கள் கண் முன்னமே எங்களுடைய குடும்பம், என்னுடைய அம்மாவை கொலை செய்ததை பார்த்தேன், என் தங்கச்சி இறந்து போனதை பார்த்தேன், கண் முன்னமே அந்த குடும்பங்கள் சின்னாபின்னமாகி போனதை பார்த்தேன். அப்படியே பார்த்தபொழுது எனக்கு இனி உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஐயா, நான் சாவதற்குள் எப்படியாவது கொஞ்சம் பேரை பழி வாங்குவேன். இந்த பழி வாங்குகிற உணர்ச்சிகளும் கசப்பான உணர்ச்சிகளும் எப்படி ஏற்படுகிறது பிரியமானவர்களே? டீப் wounds. சிலருக்கு சில இடத்தை சொன்ன உடனே படபடப்பாயிடும், சிலருக்கு சில பேரை கேட்ட உடனே படபடப்பாயிடும். அன்னைக்கு ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன், உங்க மாமியார் எங்கம்மான்னு கேட்டேன். மாமியார் வார்த்தையை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு டீப் wounds. அவங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்களோ, இந்த அம்மா என்ன கஷ்டப்பட்டுச்சோ தெரியாது. அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு படபடப்பு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, டீப் wounds. சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட பொண்ணு பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட ஊர்ல எங்களுக்கு பொண்ணு வேண்டாம். ஏன்? அவங்க அந்த ஊர் என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் காதுல கேட்ட சில தகவல்கள் இந்த உள்ளத்தில் ஆழத்துல ஜாதி, மொழி, இனம், மக்கள், குடும்பங்கள் சேர்ந்து போகும்போது தீவிரவாதிகள் உண்டாகிறாங்க. ரவுடிகள் எப்படி உண்டாகிறாங்கன்னு சொன்ன, அதுவும் காயத்தினால்தான். தீவிரவாதிகள் எப்படி உண்டாகிறாங்க? அவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தான். அந்த டீப் wounds தான் அவங்களை என்னமா மாத்துதுன்னா இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதிகளாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, இதயத்தின் ஆழத்தில் ஏற்படுகிற காயங்கள். இன்றைக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன், சிறு வயதில் இருக்கிற எந்த குழந்தைகளையும் நாம் காயப்படுத்தக்கூடாது. யோபு சொல்லுவது போல, என் உதடுகளின் அசைவு அநேகரை ஆறுதல் படுத்தும். இனி பொய்யான வதந்தி உங்கள் நாவிலிருந்து வராதபடி காத்துக் கொள்ளுங்கள். நானும் காயப்படக்கூடாது, மற்றவர்களும் காயப்படுத்தக் கூடாது என்ற ஒரு குறிப்புக்குள்ளாய் நீங்கள் கடந்து வர வேண்டும். நீங்களும் யாரையும் புறக்கணிக்க கூடாது. எல்லாரையும், ஏழை பணக்காரர்கள் யாராயிருந்தாலும் சரி, எல்லாரும் சக உயிர்கள், எல்லாரிலும் தேவ சாயல் உண்டு. எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், எல்லாருக்குள்ள ஜீவ சுவாசம் உண்டு. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்கப்படுகிறார். எனவே நாம் யாரையும் புறக்கணிக்க கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உயிருக்குயிராய் நகமும் சதையும் போல வாழும் நிலவும் போல என்று நீங்கள் உயிருக்குயிராய் நேசித்தவர்கள் அநேக காதலிலே பெரிய தோல்வி. காதல் என்பது சாதாரண உணர்ச்சி. பிரியமானவர்களே, உணர்ச்சி என்பது வேறு, உணர்வுகள் என்பது வேறு. அந்த நாளிலே காதலிலே தோல்வி உற்றவர்கள் கூட காயப்படுகிறார்கள். ஒரு சகோதரி சொன்னார்கள், ஐயா எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏன்? இதயத்தின் ஆழத்தில் ஏற்பட்ட காயங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாம் அருமையாய் நேசிக்கிற மக்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருப்பானால் காயப்படுவது உண்டு. அந்த பாவங்களினால் காயப்படுவது உண்டு. டீப் wounds, இதயத்தில் ஆழத்தில் சில காயங்கள் உண்டு. எப்படிப்பட்ட காயங்கள் ஆண்டாலும்
காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்ல கர்த்தர் இந்த நாளிலே இந்த நிமிஷத்துல என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை உங்கள் சரீரத்திலே பாய்வதாக, உங்கள் ஆத்மாவிலே பாயும்படி சொல்கிறேன். பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு நிச்சயமாய் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயத்தை தேவன் ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நொறுங்கி போய் காணப்படுகிறீர்களா? உடைந்து போய் காணப்படுகிறீர்களா? உங்கள் மனம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் உங்கள் இதயத்தை கொடுங்கள். ஏற்கனவே நொறுங்கி போன இதயத்தை தேவ சமூகத்தில் பானவெளியாக வாருங்கள். ஆண்டவரே, அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதா எனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பீராக. தகப்பனே, இன்றைக்கும் என் இதயத்தின் ஆழத்தில் அநேக காயங்கள் உண்டு. பொய் வதந்திகளால் காயப்பட்டிருக்கிற ஐயா. உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள் என்னை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள் ஐயா. ரகசிய பாவங்களின் நிமித்தமாய் என் இதயங்கள் காயப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, சில காயங்கள் என் உள்ளான மனநிலையில காயங்கள் உண்டு தகப்பனே. எல்லாவற்றையும் சுகமாக்கும் என்று சொல்லி உங்கள் இதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே மனப்பூர்வமாய் ஒளிவு மறைவு இல்லாதபடி தேவன் உங்களை எப்படி படைத்தாரோ அப்படியே கொண்டு வந்து நில்லுங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் காயங்களை சுகமாக்குவே என்று சொன்னாரே, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாய் நிச்சயமாய் நிச்சயமாய். ஏன்? மெய்யாகவே மெய்யாகவே இன்றைக்கு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை உங்கள் ஆத்துமாக்களை சுகமாக்குவதாக, சுகமளிக்கிற வல்லமை உங்கள் ஆத்துமாக்களை சுகப்படுத்துவதாக. வேதம் சொல்லுகிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். ஆத்துமாவை கர்த்தர் சுகமாக்குவாராக. ஆமென். Our church address is Glorious Church, Pastor S. Chandrasekharan, number 13 Main Street, Kondithopu, Chennai 79, and our email address gloriouschurch@yahoo.com, and our website www.gloriouschurch.com. Our contact number 9441-78247, 944069-381.